ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சம்பத்குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு பில்ட் அ கிராஃப் இன் எக்ஸல் யூசிங் CSV. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு எக்ஸல்ல வந்துட்டு கிராஃப் வந்துட்டு பில்ட் பண்ண முடியும். எக்ஸல்ல இருக்கிற டேட்டாவை வச்சு எக்ஸல்ல இருக்கிற டேபுலர் டேட்டா வச்சு நம்மளால வந்துட்டு ஒரு கிராஃபை வந்துட்டு பில்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்துட்டு சில சமயம் நம்மளுடைய டேட்டா வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபைலா இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு டேட்டா பேஸ்ல அந்த அந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கலாம். இல்ல வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஃபைல் சிஸ்டம்ல ஃபைலா ஸ்டோர் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா CSV ஆர் XML இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் ஃபைல்ஸ்ல வந்துட்டு நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கலாம். இல்ல டேட்டா பேஸ்ல கூட ஸ்டோர் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நம்ம புல் அவுட் பண்ணி நம்ம சிஸ்டம்ல எக்ஸல்ல வந்து வச்சு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி கிராஃப் வந்துட்டு பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கிராஃபை வந்துட்டு பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா நமக்கு தேவை. ஸோ இப்போ இந்த டேட்டாவை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய சாம்பிள் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். இதுதான் இந்த CSV ஃபைல். இப்போ இந்த CSV ஃபைலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் எப்படி ஆஸ் அன் CSV ஃபைல்னா ஐ திங்க் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். பட் இந்த ஃபைலில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ்ல தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். எல்லா காலமும் வந்துட்டு செப்பரேட்டட் பை கமா அதில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது கமா செப்பரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கமா செப்பரேட்டட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம CSV அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த CSVயை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த CSVயை வந்துட்டு நான் இப்போ என்னோட எக்ஸல்ல வந்துட்டு லோட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா அப்படிங்கிற இந்த எக்ஸலில் டேட்டாங்கிற ஒரு மெனு இருக்கும். ஸோ இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது வந்து ஃப்ரம் TXT CSV அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் ஸ்க்ரீனில் நீங்கள் எந்த ஃபைலை வந்துட்டு லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலோட லொக்கேஷனை வந்து நம்ம இங்கே காட்டலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை வந்துட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது லோட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸல் ஃபைலுக்குள்ள மூவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சாம்பிள் ரெப்ரஸன்டேஷன். என்னோட ஃபைலோட சாம்பிள் ரெப்ரஸன்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ டீலிமிட்டர் இந்த CSVயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கமா செப்பரேட்டடாக இருக்கும். சில ஃபைல்ஸ் வந்துட்டு டேப் செப்பரேட்டடாகவும் இருக்கும். டேப் ஸ்பேசஸ் அந்த ஸ்பேஸ் செப்பரேஷனாக இருக்கும். இல்லை ஸ்பேஸ் செப்பரேஷன் இல்லாட்டினா செமிகோலன் செப்பரேஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட் இருக்கு டெக்ஸ்ட் ஃபைல்லே. ஸோ அது இல்லைனாலும் கூட கஸ்டம் ஃபார்மேட்டாக கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீலிமிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கனால இது வந்து இந்த ஃபைலை வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபைலாகவே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரீட் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த டீலிமிட்டரை வச்சு நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஒரு ஃபைல் வந்து ஒரு டேட்டா வந்துட்டு இந்த சிஸ்டம்குள்ள நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்கும். ஸோ இப்போ இந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இது வந்துட்டு ரா டேட்டாவா இருக்கு. ஸோ இந்த ரா டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் கிராஃப்ல யூஸ் பண்ணணும்னா அது வந்துட்டு நமக்கு கரெக்டா இருக்காது. ஸோ அதனால இந்த ரா டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு கிராஃப் பில்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டேட்டாவ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு பேசிக்கலாவே வந்து ஒரு கிராஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சி அ அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், கிராஃபிக்கல் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கும். அதாவது வந்து என்னன்னா, உங்க டேட்டாவ வந்துட்டு அ ஒ ஒரு விஷுவலா வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த கிராஃப். பொதுவா வந்து ஒரு கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்துட்டு ஒரு இப்போ ஆக்சஸ் கிராஃப்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பை இருக்கு. பை கிராஃப்ஸ் இருக்கு. அப்புறம் இது இல்லாம டோனட் கிராஃப்ஸ் இருக்கு. இப்ப ஆக்சஸ் பேசிஸ்ல கிராஃப் பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து லைன் பேசிஸ்ல ஆக்சஸ் இருக்கு. அண்ட் காலம் பேசிஸ்ல ஆக்சஸ் இருக்கு. அண்ட் பார் பேசிஸ்ல ஆக்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆக்சஸ் கிராஃப பொறுத்தவரைக்கும் 2 வேல்யூ கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஒண்ணு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு வந்து 2 ஆக்சிஸ் தேவைப்படும். ஒண்ணு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான எந்த வேல்யூக்கு அகென்ஸ்டா உங்களுடைய கிராஃப் வந்து நீங்க பில்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் ரீஜன் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வைக்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்திரேலியா அண்ட் ஓஷனியா இதை பேஸ் பண்ணி இப்போ இதுக்கு அகென்ஸ்டா எனக்கு எவ்வளோ யூனிட் வந்து சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே மல்டிபிள் ரெப்ரஸன்டேஷன் மல்டிபிள் ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ இதை நான் அக்ரிகேட் பண்ணலாம். ஸோ இதை நான் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு எப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா
இந்த டேட்டாவை எடுக்கும்போதே நம்ம வந்து அக்ரிகேட் பண்ணி அதை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு வர வைக்க முடியும். அதுக்கு தான் வந்து இங்கே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. ஸோ இப்போ வந்து இது நார்மல் ஃபார்மேட்டில், அதாவது ரா ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த டேட்டாவை நான் எனக்கு தேவையான கிராஃப் பில்டு பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எனக்கு டேட்டாவை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன வேணும்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரீஜன் வேணும், ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அக்ரிகேட் பண்ண யூனிட் சோல்டு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே இது ஒரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். ஒன்ஸ் இது கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு என்னென்ன காலம் வந்துட்டு இப்போ தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எனக்கு என்ன காலம் வேணுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரீஜன் வேணும், அப்புறம் யூனிட் எத்தனை யூனிட் வந்து சோல்டா இருக்கு அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்ரிகேட் ஆப்ரேஷன் பண்ணணும். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு ரீஜனுக்கு அகைன்ஸ்ட் எவ்வளோ டேட்டா வந்து எனக்கு யூனிட் வந்து சோல்டா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நான் குரூப் பண்ணணும்னா, எனக்கு இங்கே குரூப் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த குரூப் பை ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து எப்படி குரூப் பண்றது அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த காலத்தை வந்து நீங்க அக்ரிகேட் பண்ண போறீங்க, ரீஜனுக்கு அகேன்ஸ்டா எந்த காலத்தை அக்ரிகேட் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லாத்தையும் எடுத்து சம் பண்ண போறேன். ஸோ சம் பண்றேன்னா, ஸோ இந்த ரீஜனுக்கு அகேன்ஸ்டா எவ்வளவு யூனிட் வந்து சோல்டா இருக்கு அப்படிங்கிறத நான் சம் பண்றேன். ஸோ ரீஜன் எவ்வளவு யூனிட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த காலம்க்கு வேணா ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம், டோட்டல் யூனிட் சோல்டு அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரீஜனுக்கு அகேன்ஸ்டா எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சோல்டா இருக்குங்கிறத நான் சம் பண்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு குரூப்பிங்கான கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகேட் ஆகி அந்த ரிசல்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்க்கு அகேன்ஸ்டா எவ்வளோ வந்திருக்கு, ஏஷியாக்கு அகேன்ஸ்டா எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீஜனுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து ஒரு டேட்டா செட்டை பில்டு பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பில்டு பண்ணதுக்கு ஒரு நேம் நான் கொடுத்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் யூனிட் சோல்டு பை ரீஜன். ஓகே. ஸோ ஸோ வந்து இது வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து வந்துட்டு நான் என்ன பண்ணலாம்னா, இதை நான் வந்துட்டு இப்போ கிராஃபுக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த டேட்டா எல்லாமே ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே வந்துட்டு க்ளோஸ் அண்ட் லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த டேட்டா வந்துட்டு என்ன ஆகும்னா என்னோட சிஸ்டமில் லோட் ஆகிடும். இங்கே வந்து எனக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே லோட் ஆகிருக்கிற இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிராஃப் வரைய போகிறேன். ஸோ அதுக்கு வரையணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இதை நான் சூஸ் பண்ணிக்கணும். இதை நான் சூஸ் பண்ண உடனே இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கணும். யூசிங் த மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அனாலிசிஸ் வரும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். ஸோ எந்த மாதிரியான கிராஃப் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த 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 டேட்டா வச்சு எந்தெந்த கிராஃப் வந்து பில்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே காட்டும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எய்தர் நான் ஃபார் கிளஸ்டர் பேசிஸ் பார், இது வந்து பார் கிராஃப், இது வந்துட்டு காலம் கிராஃப், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை கிராஃப். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் எது வேணுமோ நான் அதை வந்து பில்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் காலம் கிராஃப்க்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது பில்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸ் வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எவ்வளோக்கு வேணாலும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்லார்ஜ் பண்ணி நான் இந்த டேட்டாக்கு அகேன்ஸ்டாக என்னுடைய கிராஃப் இதுதான் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கேயே வந்துட்டு ப்ரீடிஃபைன்டு லேஅவுட்ஸ் வந்துட்டு இங்கே அவைலபிளாகவே இருக்கும். ஸோ இதில் எது வேணுமோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற பேஸ் டிசைனர் வச்சு நான் இது எந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கூட நான் இங்கே சூஸ் பண்ணி அந்த கலர்ஸை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து பாருக்கோ இல்லை இல்லை எனக்கு இந்த டைப் வேணாம், இந்த பார் டைப் வேணாம், அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் வேற சார்ட் வந்து நான் போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு லைன் சார்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா தென் ஐ கேன் சூஸ் லைன் சார்ட். ஸோ இந்த லைன் சார்ட்டில் நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண முடியும். ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டான டெம்ப்ளேட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்துட்டு இதே டேட்டாவை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இப்போ எனக்கு வந்து யூனிட் சோல்டு பை ரீஜனில் இருக்குது. எனக்கு அடுத்து வந்து யூனிட் சோல்டு பை கண்ட்ரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அகெயின் யூ கோ டு த டேட்டா அண்ட் கெட் டேட்டா ஃப்ரம் த எக்ஸல். இங்கே நீங்கள் திருப்பி லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அகெயின் இந்த டேட்டா லோட் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அகெயின் லோடாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சேம் ப்ராசஸ் தான். ஸோ சூஸ் ஃபீல்ட்ஸ் எந்த காலம் உங்களுக்கு வேணும், இந்த இப்போ கிராஃப் வரைய போகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கண்ட்ரி வைஸில் வேணும். ஸோ கண்ட்ரி
அண்ட் தென் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஸோ இங்கே நம்ம கொடுக்குற பட்சத்தில் இந்த கண்ட்ரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அக்ரிகேட் பண்ணணும். ஸோ அக்ரிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து குரூப் ஐ பண்ணணும். ஸோ குரூப் ஐ பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் பண்ண போகிறோம். அகேன்ஸ்ட் எந்த காலம்னா யூனிட் சோல்டு, எந்த யூனிட்டை வந்து நான் இந்த யூனிட்டை நான் சோல்ட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இதை வந்துட்டு சம் பண்ணிக்கிறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காலம் நேம் கொடுத்துக்கிறேன், டோட்டல் யூனிட் சோல்டு. இந்த காலம் நேம் கொடுத்த உடனே எனக்கு இந்த டேட்டா பில்ட் ஆகிடும். ஸோ எனக்கு இங்கே டேட்டா பில்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் நான் இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் யூனிட் சோல்டு பை sold by sold by country. ஓகே, ஸோ கண்ட்ரி அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டு நான் வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த டேட்டா இங்கே வந்து பில்ட் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கிராஃப் வரைய போகிறேன் அப்படின்னா அகைன் நான் என்ன பண்ணணும், இதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் சூஸ் பண்ண உடனே எனக்கு அகைன் அந்த குயிக் லிங்க்ஸ் வரும். இங்கேருந்து நான் சார்ட்டுக்கு போயிட்டு எந்த சார்ட் வேணுமோ நான் அதை வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு சார்ட் தான் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. ஸோ பெட்டர் வி ஜஸ்ட் கோ வித் திஸ், நோ ப்ராப்ளம். ஏன்னா எல்லா கண்ட்ரியும் இருக்கனால நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பார் தான் அதிகமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பார் கிராஃப் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது இல்லை எனக்கு இந்த பார் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு அகைன் சார்ட் டைப்பில் போயிட்டு யூ கேன் சூஸ் லைன் சார்ட்டுக்கும் போகலாம். ஸோ லைன் சார்ட் போனீங்கன்னா லைன் சார்ட்டில் இது டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ரீடபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா யூ கேன் என்லார்ஜ் தீஸ் திங்ஸ். இந்த காலம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்லார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய ரீடபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட ஆக்சஸ் டிஸ்பிளே இந்த லேபிள்ஸ் டிஸ்பிளே ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேணும், இல்லை எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லை வெறும் ஜஸ்ட் லைன்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும்னா அதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய பார் கிராஃப், சாரி லைன் கிராஃப். நான் கிராஃபை வந்து பில்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா சோல்டு பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பை ரீஜனும் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பை கண்ட்ரியும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் வந்துட்டு எங்கே வேணாலும் நான் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். என்னால் வந்துட்டு இதை நான் எங்கே வேணாலும் இப்போ நான் எடுத்துகிட்டு போய் எனக்கு இதுக்கு அகேன்ஸ்டாக இங்கேயே வைக்கணும்னா கூட என்னால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் யூ பில்ட் இட், இதை பில்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரியான எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களால் இதை வச்சு உங்களால் இதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ உங்கள் லைன் இல்லை இது லைன் கிராஃப் வேணும் அப்படின்னா இந்த கிராஃப் மாற்றிக்கலாம். சார்ட் டைப்லேருந்து ஜஸ்ட் கோ டு காலம் டைப் ஆர் ஈவன் பை டைப் கூட நம்ம போய்க்கலாம். ஸோ பையில் வந்துட்டு வி ஹேவ் த ஆப்ஷன் கால்டு டோனட். எஸ், இது போனால் ஸோ டோனட்டில் நம்ம எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எக்ஸ்டர்னல் ஃபைல்லேருந்து உங்களுடைய டேட்டாவை புல் அவுட் பண்ணி உங்களுடைய கிராஃப் எப்படி பில்டு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் ஃபர்தராக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.